வணக்கம். பற்பசையின் பளபளப்பான 10 வீட்டு உபயோகங்கள். நாம் ஏதாவது ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கும்போது அதை எத்தனை விதமாக பயன்படுத்தலாம் என்று யோசிப்பதுண்டு. அத்தகைய பொருட்களில் ஒன்றுதான் பற்பசை. இந்த பற்பசை பற்களை சுத்தம் செய்வது மட்டுமின்றி வேறு பல வழிகளிலும் பயன்படுகிறது. சமையலறையை சுத்தம் செய்வதிலிருந்து முக அழகை அதிகரிப்பது வரை எத்தனையோ விஷயங்களுக்கு பற்பசையை பயன்படுத்த முடியும் என்றால் வியப்பாக இருக்கிறதா? இந்த ஆல்ரவுண்டர் பற்பசை நம் வீடுகளில் எப்படியெல்லாம் நமக்கு உதவுகிறது என்று பார்ப்போம். குறிப்பாக ஜெல் இல்லாத பற்பசைகள் தான் பயன்படும் என்று நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். பருக்களுக்கு பற்பசையை தடவுவதன் மூலம் பருக்களை கரையச் செய்யலாம். பருக்களால் ஏற்படும் தொற்றுக்களையும் பற்பசை அளிக்கிறது. தீப்புண்களுக்கு சிறிய தீக்காயங்கள் மீது பற்பசை தடவினால் உடனடி விமோச்சனம் கிடைக்கும். அது தற்காலிகமாக அந்த இடத்தை கூலாக்கும். பெரிய திறந்துள்ள காயங்களுக்கு பற்பசையை பயன்படுத்தக்கூடாது, கவனம். நாற்றத்திற்கு வெங்காயம், பூண்டு, மீன், இறைச்சி ஆகியவற்றை பயன்படுத்தும் போது இயல்பாகவே நம் கைகளில் மோசமான நாற்றம் ஏற்படும். கொஞ்சம் பற்பசையை கைகளில் நன்றாக தடவிக்கொண்டு நாற்றம் போய் நறுமணம் கமழும். தோல் எரிச்சலுக்கு பூச்சிகள் கடிப்பதால் ஏற்படும் தோல் எரிச்சலை பற்பசை போக்குகிறது. அரிப்பை அடக்கி எரிச்சலை அது கட்டுப்படுத்துகிறது. கரைகள் போவதற்கு வெள்ளை துணிகளில் கரைப்பட்டிருந்தால் அந்த இடத்தில் பற்பசையை நன்றாக தேய்த்து கழுவினால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வேறு நிற துணிகளுக்கும் பயன்படுத்தலாம், ஆனால் அவை ப்ளீச் ஆனது போல் ஆகிவிடும். கார்பெட்டுகளில் பயன்படுத்தும் போது பிரஷ் வைத்து நன்றாக தேய்க்கவும். ஷூக்களுக்கு இனி உங்கள் ஷூக்களுக்கு டூத் பேஸ்டை கொண்டே பாலிஷ் போடலாம். அப்படியே பளபளவென ஷூக்கள் மின்னும். கிரையான் கரைகளுக்கு சுவர்களில் கிரையான் கொண்டு கிறுக்காத குழந்தைகளே இருக்க முடியாது. ஈரத்துணியில் பற்பசையை தடவி சுவற்றில் தேய்த்தால் கிரையான் கிறுக்கல்கள் மறைந்துவிடும். வெள்ளி நகைகளுக்கு வெள்ளி நகைகளில் சிறிது பற்பசையை தேய்த்து இரவு முழுவதும் அப்படியே வைத்துவிட வேண்டும். காலையில் எழுந்து அந்த நகைகளை மெல்லிய துணி கொண்டு துடைத்தால் அவை பளிச்சென்று இருக்கும். உஷார், முத்துக்களில் பற்பசையை தடவிவிடக்கூடாது. கீறல்களுக்கு சிடி மற்றும் டிவிடிகளில் உள்ள கீறல்களை போக்க வேண்டுமா? பற்பசை தான் பெஸ்ட். அதை தடவி கழுவினால் கீறல்கள் மறையும். குறிப்பு, இது நிழல் கீறல்களுக்கு மட்டுமே பொருந்தும். துணிகளுக்கு துணிகளை அயன் செய்யும் போது சில சமயம் இஸ்திரி பெட்டியில் துருவுடன் அதிகமான சூடு இருந்தால் துணியானது சுருங்கிவிடும். இதற்கு பற்பசை தான் சிறந்த தீர்வாகும். அதிலுள்ள சிலிக்கா தான் இதை சரி செய்து கொள்கிறது. எனவே துருப்பிடித்த பொருட்களை டூத்பேஸ்ட் கொண்டு தேய்த்தால் துரு நீங்கிவிடும். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.